ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் கிட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்ளை கொடுத்து இதை வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது பேட்ரி, அதாவது நம்ம என்ன வோல்ட் நமக்கு தேவை. இப்போ இந்த கிட்டோட வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் இல்லைங்களா? இப்போ வந்து எனக்கு 48 வோல்ட் இருந்தால்தான் நான் இந்த கிட்டை வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ அதுக்கான வோல்ட் வந்து இந்த டிவைஸ், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து நமக்கு அந்த 48 வோல்ட் வந்து வருதான்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது நான் வந்து காமன் ஒன்று ஃபேஸ் ஒன்று எடுத்திருக்கேன், டிசியில் வச்சுருக்கேன். அதாவது இந்த கிலோமீட்டரில் வந்து டிசி வோல்டேஜில் வச்சுருக்கேன், 1000 வோல்ட்டு வச்சுருக்கேன். அதாவது நான் செக் பண்ண போகிற வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 தான். அதாவது 1000க்குள்ளே தான் அந்த 48 இருக்குது. அந்த 48 வோல்ட் வந்து இப்போ நான் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒன்று வந்து ப்ளஸ்லையும் இன்னொன்று வந்து மைனஸ். எது ப்ளஸ் மைனஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 56 வோல்ட் வந்து காட்டுது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் தான் ஏசியில் வந்து வரும். அது டிசியாக மாறி அவுட்புட் வந்து நமக்கு வருது. ப்ளஸ் வந்து டிசியில் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம மைக்ரோ ஃபேரட்டுக்கு ஏற்ற மாதிரி சம் வோல்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் காட்டும். உங்களுக்கு வந்து பியூர் வோல்ட்டாக இருக்கும், ஈவனாக கொடுக்கும். உங்களுக்கு வோல்ட் வந்து குறையாமல் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வந்து 56 வோல்ட் வருது. ஓகேங்களா? இந்த கனெக்டர் முதல்ல நம்ம வந்து ஜாக் ரெடி பண்ணிக்கிட்டோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வச்சிருக்கலாம், 48 வோல்ட் பேட்டரி வச்சு சார்ஜிங் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கூட நீங்க வந்து ஒன்ஸ் இதை நீங்க இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு சாக்கெட் வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுல வந்து பிளஸ் மைனஸ் இருக்கும். நீங்க அதை வந்து மாத்தி போடாம கரெக்டா வந்து பிளஸ் மைனஸ் வந்து பார்த்து நீங்க கொடுத்துடணும். ஓகே, இப்போ வந்து எல்லா பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் தனியாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்து இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து த்ராட்டல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்குது. கண்ட்ரோலர் வயர் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், பிரேக் கொடுத்துருக்கேன், சேஃப்டி லிவர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து மேலே வைப்ரேட் ஆகுது, அதனால கீழே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது அது இல்லாமல் ஒரு எம்சிபி இருக்குது, சாவி கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து தெரியாதவங்க கூட எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒயர்களை வந்து கனெக்ஷன் பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல எடுத்துக்க வேண்டியது நீங்கள் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர். இப்போ இந்த கண்ட்ரோலரில் தான் நிறைய ஒயர்ஸ் வருது, மல்டி கலர்ஸில் ஒயர் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த மல்டி கலர்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் எந்தெந்த ஒயர் வந்து எதுக்குன்றதை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச ஒயர்களை முதல்ல கனெக்ஷன் கொடுத்துட்டாலே மீதி இருக்கிற ஒயர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து மோட்டர், பிஎல்டிசி மோட்டர் இல்லையா? பிஎல்டிசி மோட்டருக்கு 3 ஃபேஸ் மாதிரி ஒர்க் ஆக போகுது. உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது 48 வோல்ட் தான் இந்த கண்ட்ரோலருக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து வோல்ட் வந்து பிரித்து தருது. இது வந்து டிசியா போயிட்டு ஏசியா ரிட்டர்ன் வருது. ஏசியா ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு ஒயர்லையும் சம் 48 வோல்ட்னா ஒரு 35 வோல்ட், 5 வோல்ட், 10 வோல்ட், அதாவது இந்த மாதிரி இங்க 10 அதுக்கான ஸ்பீடு வரும், 20 அதுக்கான ஸ்பீடு வரும். என்ன வோல்ட் நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது இந்த வோல்ட் வந்து அவுட்புட் ஆகிட்டு இந்த மோட்டர் வந்து ரன் ஆக போகுது. இந்த இடம் ஏசி வோல்ட் வரும். ஃபேஸ்க்கு நீங்க செக் பண்ணீங்கன்னா 35, 40, 20, 15 இந்த மாதிரி வோல்ட் தான் இந்த ஒயர் மூலமா வரப்போகுது, இந்த மோட்டருக்கு போக போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மோட்டரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் வந்து இருக்கு. இப்போ இந்த 3 ஒயர் கலர் கோடிங் ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இதில் கன்ஃபியூஸே வேணாம் இல்லைங்களா? ப்ளூக்கு ப்ளூ கொடுத்துருக்கோம், எல்லோக்கு எல்லோ கொடுத்துருக்கோம், க்ரீனுக்கு க்ரீன் கொடுத்துட்டோம். இந்த 3 ஒரு கனெக்டர் மூலயமா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஒயர் இருக்குங்களா? இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சாக்கெட்டாக இருக்குது, மல்டி கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது, 3 ஃபேஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒயர் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த கண்ட்ரோலில் வந்து பாருங்கள் எது உங்களுக்கு பெருசாக இருக்குது. இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது தெரியுது. ஓகேங்களா? இப்போ இதுலேயும் பாருங்கள் ஃபேஸ், இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குங்களா? அதே மாதிரி 3 கலருக்கான மோட்டார் நான் சொன்ன கலர் இருக்குங்களா? அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் எந்த நம்பரும் தேவையில்லை, யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதை டைரெக்டாக இதில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து மோட்டருக்கு போகிற சப்ளையும் கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கு அதனுடைய சென்சார் ஒயர்
காயில் சென்சாரையும் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, மீதி இருக்கிற பேலன்ஸ் ஒயர் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகணும்னா முதல்ல என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன வோல்டேஜ் வச்சுருக்கோம், 48 வோல்ட்டா 60 வோல்ட்டா 36 வோல்ட்டா, அதை வந்து நம்ம வந்து இதுக்கு முதல்ல கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்கு 2 ஒயர் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இல்லைங்களா. இதுதான் வந்து மைனஸ், பிளாக் வந்து மைனஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து ரெட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து 48 வோல்ட்டில் ரன் ஆக போகுது. இப்போ நான் ஆல்ரெடி வந்து 48 வோல்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா. இதுதான் அந்த 48 வோல்ட். இப்போ வந்து இதை டைரெக்டாக கொடுத்தா இது வந்து ஒர்க் ஆகும். சில கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கணும், இதை டைரெக்டாக நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ கண்ட்ரோலர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சுவிட்ச் தேவைப்படும் பைக்கில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 ஆம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சிங்கிள் போல் எம்சிபி. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கனெக்டர் வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணுறது மூலமா கரண்ட் வந்து இங்கே போயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து கொடுத்தாச்சு. லைன் வந்து இது கரண்ட் ஆன் ஆன உடனே ஒயர் இங்கே கரண்ட் வரப்போகுது. கரண்ட் இங்கே வந்தோடனே இந்த கண்ட்ரோலருக்கு போக போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்க, ப்ளஸ் ஒயர் எப்பயுமே இது ஆன் பண்ண உடனே கண்ட்ரோலருக்கு டைரெக்டாக சப்ளை போயிடணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கண்ட்ரோல் டிவைஸ் மட்டும் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரையும் இப்படி வச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ளஸ் ஒயராவது எம்சிபிக்கு போயிட்டு இது டேரெக்டாக இங்கே வந்து கண்ட்ரோலருக்கு போகுது. ஏன் உங்களுக்கு வந்து இப்போ சாவி கொடுத்துருக்கோம், சாவி வந்து ஆன் ஆஃப் பண்ணாலே மொத்தமாக தானே பவர் ஆன் ஆஃப் ஆகணும். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சப்ளை எம்சிபி மூலிமா டைரெக்டாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாவி ஆஃபில் இருக்கும்போது கூட நம்ம பிரேக் அடிக்கும்போது இந்த மாதிரி வந்து எம்டியில் வந்து பெட்ரோல் ஏதாவது 2-in-1 போகிறீங்கன்னா கூட இது வந்து சார்ஜ் ஆகணும் பேட்ரி. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இக்னிஷனுக்கு வந்து ஒரு சுவிட்ச் வந்து தனியாக எடுத்துருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைரெக்டாக இங்கே சப்ளை போயிடுது. இங்கே இருக்கிற சப்ளையை எடுத்து சாவி மூலிமா கொடுத்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஆனது அதாவது 12 வோல்ட்டு ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம எவ்வளோ வோல்ட்டு முதல்ல கொடுக்க போகிறோம், 48 கொடுக்கலாம். ஓகேங்களா, நான் 36லேருந்து 72 வோல்ட் வரைக்கும் இதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 வோல்ட்டு, 10 ஆம்ப்ஸ் மட்டும்தான் வெளியில் கொடுக்கும். நம்ம எவ்வளோ வோல்ட்டு கொடுத்தாலும் அது நமக்கு வெளியில் கொடுக்க போகிறது வெறும் 12 வோல்ட்டு 10 ஆம்ப்ஸ் தான் கொடுக்க போகுது. இந்த வோல்ட் எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா ஆர்என் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சில சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் நம்ம தேவையானது எல்லாம் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சப்ளை வந்து இது வழியாக போயிட்டு இந்த கண்ட்ரோலருக்கு போயிட்டு இது இந்த ஒர்க்லாம் வந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்த் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வேணும் இல்லைங்களா. இப்போ வந்து இக்னிஷன் மூலிமா சுவிட்ச் வந்து கொடுத்து இதுக்கு வந்து ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ மைனஸ் வோல்ட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. மைனஸ்ன்றது எல்லாம் சேம் தான். அதாவது நீங்கள் 48 வோல்ட்டுக்கும் ஒரே மைனஸ் தான், நீங்கள் 12 வோல்ட்டுக்கும் ஒரே மைனஸ் தான். அதனால் வந்து டைரெக்டாக எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோலர்லேருந்து ஒரு வயர் மைனஸ் இருக்குங்க இல்லையா, கண்ட்ரோலருக்கும் ப்ளஸ் மைனஸ் வோல்ட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. ப்ளஸ் வோல்ட்டு நம்ம கொடுத்துட்டோம், மைனஸ் வோல்ட்டு நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மீட்டர் வந்து ஆன் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், பேசிக்காக நம்ம யோசிக்கலாம். இந்த சாவியை ஆன் பண்ணாதான் டிஸ்பிளே வந்து தெரியணும் இல்லைங்களா. அப்போ இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் இது வழியாக போயிட்டு இந்த சாவி வழியாக ரிட்டர்ன் வருது. இந்த ப்ளஸ் ஒயர் இது வழியாக போயிட்டு ரிட்டன் இங்கே வருது, ஒரு ஒயர் ரிட்டன். நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் இழக்கணும் அப்படின்னா ப்ளஸ் தேவை மைனஸ் தேவை. அப்போ மைனஸ்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஓகேங்களா, ப்ளஸ்ன்றது மட்டும் கண்ட்ரோல் வழியாக வந்து உங்களுக்கு போயிட்டு வருது. அப்போ இந்த ஜாக் எடுத்து இதுக்கு வந்து சப்ளை எதுன்னு பார்த்து நீங்கள் கொடுக்கணும். இருக்கிறதுல இந்த 2 ஒயர் வந்து ப்ளஸ் மைனஸ் மாதிரி இருக்குங்க இல்லையா, இதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அது இந்த ஜாக்கு செட் ஆகிற மாதிரியும் இந்த கனெக்டரும் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து பெரிய கனெக்டராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸு அந்த மாதிரி இருக்கும். இண்டிகேட்டருக்காக வரும். அதுக்கு அடுத்தது
யோசிக்காம மோட்டருக்கு லைன் கொடுத்துட்டோம், மோட்டரோடைய சென்சார் வயர் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சாவி எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்டு அதையும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். மேக்ஸிமம் வந்து இப்போ மெயினான ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடிய கரண்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இனிமேல் கொஞ்சம் பயம் தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்ன கொடுக்கலாம், அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். முக்கியமாக த்ராட்டல் தேவை இல்லைங்களா? இந்த த்ராட்டல் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுக்கணும். இந்த த்ராட்டல் எங்கே போகும்? கண்ட்ரோலருக்கு தான் போகும். கண்ட்ரோலரில் வந்து நம்ம வந்து வேரி பண்ண வோல்ட் வரும். இதில் வந்து பாருங்கள், பேசிக்காக வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலருக்கும் இந்த கண்ட்ரோலரில் இருக்கிறதும் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். 3 வயர் இருக்கிற ஒரு கனெக்டர் இருக்குது, 2 வயரில் இருக்குது, 2 வயரில் இருக்குது, 2 வயரில். இந்த 3 வயரில் இருக்கிற கனெக்டர் வேறு எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நம்பரும் சில ஐடென்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து கூகுள் இமேஜில் வந்து போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோலருடைய வயரிங், இந்த கம்பெனியோட கண்ட்ரோலர் போட்டிங்கன்னா எதுக்கு எங்கெங்கே போகுன்ற டீட்டெயில் உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு ஃபால்ட்டு பார்த்துட்ருக்கோம், ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோலரில் கொஞ்சம் முக்கியமான ஒயர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரெட் கலர் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒயர் மாதிரி தெரியல. இந்த ஒயர் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோலருக்கு வந்து டைரெக்டாக வந்து நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம். சில ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து இது கொடுக்கும்போது, அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 48 வோல்ட், நம்ம என்ன வோல்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதை டைரெக்டாக இங்கேயும் கொடுக்கணும். நம்ம இங்கே கொடுத்தது இல்லாமல் இதுக்கும் வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த கண்ட்ரோலர் வந்து ஒர்க் ஆக போகுது. கண்ட்ரோலர் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் வந்து இன்னும் இது கொடுக்காமல் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டர் கொடுக்காமல் இருக்குது, அந்த ஹாரன் வந்து கொடுக்காமல் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் எத்தனை இருக்குது? இந்த 2 ஜாக் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ஜாக் இருக்குது கண்ட்ரோலரில். இன்னும் இந்த 2 ஜாக் மெயினான ஜாக் இருக்குது. இப்போது ஓகே, இதுக்கு வந்து என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா? இப்போ ஓகே, இந்த எக்ஸ் லிவர் இருக்குங்க இல்லையா, அந்த லிவர் பிடிக்கும்போது மோட்டருக்கு போகிற சப்ளை வந்து கட் பண்ணி விடணும். ஓகேங்களா? அதுதான் இதனுடைய வேலை. நம்ம நார்மல் பிரேக் யூஸ் பண்ணலாம். பிரேக் பிடிக்கும்போது ஒரு சம் வோல்ட் வந்து டைரெக்டாக நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோலர் வந்து கட் பண்ணி விட்டுரும், மோட்டருக்கு போகிற சப்ளையை கட் பண்ணி விடும், சிக்னலை கட் பண்ணி விட போகுது. இப்போ அந்த ஜாக் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என். இது நீங்கள் வந்து இந்த கலர், இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த கலர் கோட் வச்சு ஆர்எனோட இது எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து லாஸ்ட்டாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இது மட்டும்தான். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த லிவர் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்து பார்க்கலாம். கண்ட்ரோலர் ஒன்றும் எதுவும் ஆக போகிறது கிடையாது. இதை நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் எந்த ஒரு இஷ்யூஸும் வர போகிறது இல்லை. இது வரைக்கும் பேசிக்காக நீங்கள் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிட்ட வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்லேருந்து ஒரு ஒயர் வந்து வரும். இது வந்து ஸ்பீடாமீட்டரில் போய் கனெக்ட் பண்ண போகுது, அதாவது இந்த மீட்டரில் போய் கனெக்ட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு காட்டும். அதாவது ஸ்பீடை எதை வச்சு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ராட்டில் கொடுக்க இங்கே சம் வோல்டேஜ் வருது. வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்பீட் காட்டுது. 10 வோல்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பீடில் போகும், 15 வோல்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பீடில், 25 வோல்ட்டில் உங்களுக்கு வந்து லைவாக நான் வந்து மீட்ரு செக் பண்ணுறது மூலிமா இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இல்லை, இப்போ எல்லா கனெக்டர்ஸும் முடிஞ்சிச்சு. எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாவி ஆஃபில் இருக்குது, எம்சிபி ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பவர் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? 48 வோல்ட்டு டிவைஸ் மூலிமா, டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எல்லா கனெக்ஷனுமே வந்து கொடுத்தாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு வாட்டி ரிவர்ஸ் செக்கிங்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சாவி ஆன் பண்ண போகிறோம். இப்போ சாவி ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 வோல்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து த்ராட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இந்த மாதிரி ஸ்பீட் பாருங்கள். 3 ஸ்பீடில் வண்டி ரன் பண்ணிகிட்ருக்கேன். 4 5 10 எவ்வளோ ஸ்லோவாக வந்து மோட்ரு வந்து ரன் ஆகுது பாருங்கள்.
20. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட் வந்து 43 ஸ்பீட் வந்து காட்டுது. நீங்கள் வண்டியில் போடும்போது இன்னும் வோல்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீட் கிடைக்கும். இப்போது இந்த ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுக்கும்போது இந்த பிரேக் வந்து நம்ம பிடிச்சோம்னா வந்து இந்த மோட்டருக்கு போகிற சப்ளை வந்து ஆஃப் ஆகணும். இப்போ வேகமாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது சப்போஸ் பிரேக் அடிக்க போகிறீங்க. இந்த பிரேக் அடித்த உடனே என்ன ஆகும்? மோட்டருக்கு போகிற சப்ளையை வந்து கட் பண்ணி விட்டுரும். நீங்கள் ஆனால் ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக இருந்தாலும் கட் பண்ணி விடுது. இது எதுக்காக இந்த பர்பஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மோட்ரு வந்து சேவ் பண்ணும். அதாவது பிரேக் அடிக்கும்போது மோட்டருக்கு சப்ளை போச்சுன்னா மோட்ரு ரன் ஆகும்போது ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட்லேருந்து வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். மோட்ரு வந்து பாதுகாக்கும். உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து ஓவர் ஹீட் ஆகாது. அந்த மாதிரி விஷயத்துக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க.